தொடர்ந்து 3 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூலை 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. வினாத்தாள் எளிதாக இருந்ததாக பெரும்பாலான தேர்வர்கள் கருத்து. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸில் தான் எல்லாமே வந்து கொஸ்டின் ரொம்ப தரமாக இருந்தது. தமிழ் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. எல்லாருமே எழுதக்கூடிய வகையில் இருந்தது. ஜிகேயும் கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மேக்ஸ் எங்களுக்கு போட்டு பார்க்குறது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்தது. சோசியல் பரவாயில்ல, மேக்ஸ் பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதாக. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். 1 கோடிக்கும் மேலான தொகை கொண்ட வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்க வேண்டும் என்ற விதியை மீறியதால் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை. திருமலா பால் நிறுவன பால் மேலாளரிடம் பாண்டியராஜன் விசாரணை நடத்தவில்லை என்றும் காவல் ஆணையர் தகவல். ஆண்டு முதலே போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியதாக காவல் ஆணையர் அருண் தகவல். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பேட்டி. 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள் 6 பேரை குண்டர் சட்டத்திலையும் அடைச்சிருக்கிறோம். இதே மாதிரி அந்த பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கி கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஒருத்தருக்கு பெடலிங், அதுக்கு பேர் பெடலிங், அதெல்லாம் பண்ணது. பாவடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுரை. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற பிரச்சனையை போக்க நடவடிக்கை. ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறிவு நிறுவனம் அதிகாரிகள் சோதனை. தனியார் துப்பறிவு துறையினர் தரும் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை என ராமதாஸ் பேட்டி. சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா. ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதனால எப்படி எல்லாம் செய்யும். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தெளிவா சொல்லிட்டேன். பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்த முதல்வர். கடலூர் மாவட்டத்தில் விவசாய சங்கங்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொதுநல அமைப்புகள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கங்களுடனும் கலந்துரையாடல். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தாமதமாக வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. சென்னை, நாகை, திருவாரூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மாணவர்கள் வாக்குவாதம். சென்னை அருகே ஊனமாஞ்சேரி பகுதியில் தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை என புகார். 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. விக்கிரவாண்டி அருகே குடும்ப தகராறில் நாட்டு துப்பாக்கியால் சுட்ட நபர். புதுமண பெண் உட்பட 3 பேர் படுகாயம். நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள். காணொலி காட்சி மூலம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி.
அகமதாபாத் விமான விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடைபெற்றுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம். அனைத்து சர்வதேச நடைமுறைகளும் பின்பற்றப்படும் என உறுதி. சோனி நிறுவனத்துடனான பாடல்கள் காப்புரிமை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மனு தாக்கல். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்துள்ளார். திருமலா பால் நிறுவனத்தில் கருவூல மேலாளராக பணியாற்றி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் என்பவர் சுமார் 40 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பால் நிறுவனத்தின் அதிகாரிகள் கடந்த 24ஆம் தேதி கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமலேயே நவீன் கொளத்தூர் துணை ஆணையர் விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி கைகள் கட்டப்பட்ட நிலையில் நவீன் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளித்த சென்னை காவல் ஆணையர் அருண், திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக கூறினார். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ண நிறைய விக்டிம்ஸ் பின்னாடி கட்டிக்குவாங்க. அது கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த வே டைட் தி நாட்டுமாங்களே, அந்த பின்னாடி கயிறு கட்டின மெத்தடு, அது இருக்கிற அது லூஸா இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் பண்ணுறது. நீங்க கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இருக்குது, சிமெண்ட் பேக் இருக்கு. அவங்களை கொண்டு போய் சீன்ல கூட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சார். தொடர்ந்து பேசிய அவர், 1 கோடிக்கும் மேலான தொகை கொண்ட வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவுதான் விசாரிக்க வேண்டும் என்றும், விதியை மீறியதால் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்க கூடாது. அவர் விசாரிச்சது தான் அது துறைபூர்வமான தவறு. அது அதுக்காக தான் அவர் மேல விசாரணை பண்ணி அவர் அந்த தவறு பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். நவீனிடம் துணை ஆணையர் பாண்டியராஜன் விசாரித்ததாக தெரியவில்லை என கூறிய அருண், புகார் அளித்தவர்களிடம் ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மத்திய குற்றப்பிரிவை பொறுத்தவரை முதற்கட்ட விசாரணைகளை முடித்த பிறகே வழக்கு பதிவு செய்வார்கள் என்றும் ஆணையர் அருண் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட 3935 காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. 10ஆம் வகுப்பு தேர்வை தகுதியாக கொண்ட இந்த தேர்வை எழுத மாநிலம் முழுவதும் 13,83,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். மொத்தம் 38 மாவட்டங்களில் 4,922 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் சென்னையில் மட்டும் 94,848 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வர்கள் இன்று தேர்வு எழுதினர். சென்னை, நாகை, திருவாரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தாமதமாக வந்த தேர்வர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படவில்லை. 3 மணி நேரம் நடைபெற்ற தேர்வு எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் குறிப்பிட்டனர். தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியிலே நிறையா வந்தது.